பண்ண இந்த 25 நிமிஷம் காமெடிக்கு ஒரு ஆளு செத்தான், 4 பேர் கீழே வந்து கையை காலை உடைச்சிக்கிட்டான். செத்தான அபிஷியலா எங்கேயுமே வரலையே. அடிபட்டது மண்டை. அதுதான் பிரச்சனைங்க. நான் நியூஸ்ல எங்கேயும் செத்தான்னு வரல. மண்டை பொழந்திருக்கு. அபிஷியலா வந்தப்ப நம்ம அதெல்லாம் போடலாம். செத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வரல. இது வரைக்கும் வரல. மண்டை கிட்டலாம் பொழந்திருக்கு. ஆமா வரல வரல இன்னும் வரல. அப்பேற்பட்ட ஆம்புலன்ஸ் தாங்க, அந்த ஆம்புலன்ஸ் தாங்க வண்டியை வழிமறிச்சு நிக்குது. வண்டி மேல இல்ல, நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு ஒருத்தன் எவனோ கம்ப மேல ஏறினா, தம்பி கீழே இறங்கு, நீ கீழே இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன், அது கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன். நீ ஓட்டுற வண்டியில பக்கத்துல ஒருத்தன் ஜன்னல் அப்படியே சைடுல ஏறி உட்காந்து செல்ஃபி எடுத்தானே, அவனை கண்டிக்க உனக்கு வக்குமயிர் இருக்காடா? ஆம்பளையாடா நீலாம்? ஆம்பளையா நீலாம்? ஆனா கபிலன் ஒண்ணு கன்ஃபார்ம் ஆச்சு. புதுசா ஒரு சேனல்ல காசு பொட்டி போயிருக்கு. இன்னைக்கு அவன் அடி ரொம்ப கம்மியா இருக்கு. அடிக்கவே இல்ல சொல்ல போனா. யார்? நியூஸ் 24 வந்தவங்க தமிழ் தானே? ஆமா ஆமா. அதான் நான் காலையிலே அந்த நாயை டேக் பண்ணி எவ்வளோடா பேமெண்ட்னு கேட்டு விட்டேன். என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே அடிக்கவே இல்லைன்னு பார்த்துட்டு நீங்க சன் டிவிக்கு போய் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. எப்பவே சன் டிவி தான் நான் முடிவு பண்ணிட்டேன். 2 சேனல் தான், நியூஸ் 18 இன்னொன்னு சன் டிவிக்கு போயிட்டேன். அது போதும். நீ இவனுங்க என்ன வேணாலும் இது பண்ணிட்டுமே, நான் அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சு நான் வண்டியை ஓட்டிடுவேன். இல்ல கபில, நான் 4 சேனலுமே போவேன். எப்பவுமே எல்லா டைம் போவேன். அந்த பக்கமும் போவேன். சரி, அப்பதான் எவன் காசு வாங்கியிருக்கான் இல்லன்னு நான் என்ன சொல்றேன், நியூஸ் 24 தமிழ் நம்ம பாலிமருக்கு பண்ணுவோம் ஜிப்ஸ். இப்ப நான் என்ன சொல்றேன், எப்பா இந்த நியூஸ் 24 தமிழை எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணு. ட்விட்டர்ல பார்க்காத. நீ விஜய் ஃபேன்ஸை மட்டும் நம்பி அவன் ஜிப்பு கிட்ட போனில, அப்போ அவனுக்கு மட்டுமே வச்சுக்க. இங்க இருக்கிற பொதுமக்கள் நீங்க எல்லாத்தையும் அவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் 24 தமிழ். அப்புறம் நாளைக்கு வருவான், என்ன அவங்கள அடிச்சுட்டாங்க, எங்களை மிதிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, எதுவுமே சத்தம் போட்டு அவனுக்கு வக்காலத்தை வாங்காதீங்க. அடி வாங்குறதா வாங்கிக்க, சத்தம் மட்டும் வரக்கூடாது. போன வேலூர்ல அடி வாங்கிட்டு இந்த வாட்டி காசை வாங்கிட்டு இந்த வாட்டி நீ வந்து இப்படி பண்ற. வாங்குங்க. பேய்க்கும் சண்டை. நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம். அவனுங்க ஒண்ணு பண்ணட்டும், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பார்ப்போம். எவனா நியூஸ் சேனலுக்காரன் அடி வாங்கினானா, நியூஸ் 24 தமிழ் எவனாவது டிவி கட்சிக்காரன் வந்து அடிச்சுட்டான் உடைச்சிட்டான் நியூஸ் போட்டானுன்னா கமெண்ட்ல போயிட்டு ஸ்மைலி போட்டுருப்போங்க. அவன் அதை விட காண்டாக மாட்டான். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது அப்படின்னு கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. நேற்று உட்காந்து சேனல் பேரெல்லாம் எடுத்து மட்டமா போட்டு பேசுறானா, மயிரானுங்க போய் உட்காந்து விளக்கு பிடிக்கிறாங்க. இந்த பொழப்புக்கு கூட்டி கொடுக்கலாம். இந்த மசருக்கு வேற, இதுல வேற சூடு சொரணை வேற வருது. ஏண்டா இல்லடா, பொண்டாட்டி கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாடா. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் நம்புவாங்களாம். ஏண்டா உன் பொண்டாட்டி உன்னை நம்புச்சா? உன் புள்ள உன்னை நம்புனானா? என்ன வேலை நீ பண்ணிருந்தீங்கன்னா உன் பொண்டாட்டி உன்னை வந்து இந்த மாதிரி கேஸ போட்டுருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க சொல்லி அனுப்புறாங்க போல இருக்கு கபிலன். ஏன்னா இல்லைன்னா யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஒரு மனுஷனா பிறந்த பிறவிங்க வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் என் பெத்த புள்ளைய கையில வச்சுக்கிட்டு புள்ளைய விட எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல இவனுங்க சொல்லி அனுப்புறாங்க போல கபிலன். இது மாதிரி மைக் பிடிச்ச இந்த மாதிரிலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. இதுமா அதான் டவுட்டா இருக்கு. இல்ல பெத்த புள்ளி யாரும் இப்படி சொல்லுவாங்களா? ஜிப்ஸி, இவன் சிதம்பரம் வந்தானா நான் போயிடுவா ஜிப்ஸி? சிதம்பரம் இவன் சிதம்பரம் வந்தானா நான் போயிடுவா, மைக்கு பிடிச்சி நான் போயிடுவாங்க. கபிலன் இவங்கிட்ட போயிட்டு நீங்க வேற சும்மா இருங்க, இது ஒரு நாய், இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெத்தில முகத்துல மாஸ்க போட்டுக்கிறேன். ஏங்க நீங்க வேற, இவனுக்குலாம் இதுக்கு மாஸ்க் உங்க பார்த்தா போயிட்டு இல்ல, நான் அங்க போய் மைக்க புடிச்சிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு விஜய் விட என் கொஞ்சம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி விட்டுறேன். எப்படி இருக்கும் லைவ் டெலிகாஸ்ட்? எப்படி நீங்க வந்தது தெரிஞ்சா அவன் பின்னாடி புடரி பண்ண பின்னங்கால் புடல் அடிக்கிற மாதிரி ஓடுருவான். டேய் நான் இங்கதான் ஸ்பேஸ் போடவான்னு கேளுங்க, பறந்துருவான் அவன் சிட்டா. அதையும் எடிட் பண்ணிடுவாங்க கபிலன் ப்ரோ. ஆக்சுவலா இந்த பக்கம் கபிலன், இந்த பாண்டி பசார் பக்கம் போயிருந்தேன். இங்க வர்ற பசங்க பைட் எடுக்க வந்தானுங்க, நான் கொடுக்கல. அப்புறம் ஃபேஸை வச்சுட்டு போட்டு பொழப்பானுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல. இன்னொன்று சார் ஒரு பைட் அப்படின்னா என்ன அரசியலான்னு, ஆமாண்ணா இல்ல வேண்டாம் போயிட்டு வா அப்படின்ட்டு அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். பைட்டு கேட்டானா கடிச்சு விட்டுருவேன். இல்ல இவங்க ட்விஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. நம்ம வந்து வேற ஒரு இந்த ஜாபை முடிக்க வரைக்கும் மற்ற பக்கம் இறங்கக்கூடாது கபிலன், எலெக்ஷன் முடிக்க வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச முடியறதுக்குள்ள தமிழ்நாடு ஜனத்தொகை கம்மியாயிடும். சொல்லிட்டு இருக்கிறானுங்களே, ஒருத்தன் 7 கோடின்றான், ஒருத்தன் 7.5 கோடின்றான், 1/2 கோடி கம்மியாயிடும், எழுதி வச்சுக்க. ஆமா அண்ணன் எலெக்ஷன் முடிச்சு விட்டுருவாரு பாதி பேரை. கபிலம் ப்ரோ, அந்த சூர்யா வெற்றி கொண்டானா அவன் சொன்னதுதான்,
ஆண் ஆண் பியூன் ஒண்ணு, பெண் பியூன் ஒண்ணு, ஆண் கலெக்டர் ஒண்ணு, பெண் கலெக்டர் ஒண்ணு, ஆண் ரேஷன் கார்டு ஒண்ணு, பெண் ஊழியர் ஒண்ணு சரி அப்ப அப்படிங்கிற நான் மாதிரி உனக்கு தான் கேக்குறேன் சொல்லிட்டு சரி இருக்கான். அப்ப நான் உனக்கு கேக்குறேன், திருநங்கைகளை ஏன் சேர்க்கல? அவங்க மனித பிரிவு இல்லையா? திருநங்கை தான் நான் ஆல்ரெடி அவங்க நம்ம லிஸ்ட்லயே 9வது இடத்துல அவங்க பேரை போட்டு நம்ம வந்து சம்பவம் பண்ணிருக்கோம்ல கபிலன். அவங்களுக்கு தெரியாதா திருநங்கைன்னா? அவங்களுக்கு தெரியும் கபிலன். அவங்களுக்கு அந்த பேர் வச்சது யாரு, அவங்க திட்டம் பண்ணது யாரு, இவன் படத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அவங்கள, அதெல்லாம் எடுப்படான்னு தெரியும். இன்னொன்னு நீங்க இன்னொரு பார்க்கணும். அந்த திருப்பாச்சி பாட்டுல தானே ஆமா ஆமா. இன்னொன்னு அவனுக்கு வந்து திருநங்கையோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி கபிலன். அது அவனுக்கு தேவையில்லை, அதை அவன் கண்டுக்கவே மாட்டான். நீங்க அண்ணனுக்கு வந்து மாஸ் தான் முக்கியம், அதுதான் பார்த்து போவார் அண்ணன். எனக்கு இன்னொன்னு இப்போ இன்னைக்கு இப்ப ஞாபகம் வந்தனால சொல்லிடுறேன். இல்லை எல்லாரும் கேட்குறீங்க சங்கீதா அண்ணி வந்து இவ்வளோ காலம் சும்மா இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் வரும்போது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்றீங்க. நானும் அதே தான் கேள்வி கேட்குறேன். இவ்வளோ வருஷம் அண்ணன் அநியாயத்தை பார்த்து பொங்காம அவனும் கூட படம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் பொங்குறாரு? இவ்வளோ காலமும் மக்களுக்கு செலவைக்க 2006ல செலவைக்க சொன்னதே அவர் தான். கலைஞருக்கு செலவைக்கணும், இன்னைக்கு செலவைக்க கூடாதுன்றான். இவ்வளோ காலமும் நீங்கள் வந்து அவங்க என்ன சும்மா இருந்தீங்க, இப்போ நீங்கள் எலெக்ஷன் வரும்போது மட்டும் இந்த ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு காசு எதுக்கு? எங்களுக்கு நாங்கள் அவ்வளோ இப்போ சங்கீதா அண்ணி நீங்கள் கேட்குறீங்க ஏன் இப்போ எலெக்ஷன் வரும்போது பண்ணுறாங்கன்னு. அண்ணனும் அதானே பண்ணுறாரு. நீங்கள் பண்ணும்போது அவங்க பண்ண என்ன தப்பு? இவ்வளோ காலம் அண்ணன் யாரையும் கூப்பிட்டு எதுவும் கொடுத்தது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அது வந்து ரசிகர் மன்றம் அவங்க பண்ண காசு தான். இவன் சொந்த காசை கொடுத்தது கிடையாது. இப்போவுமே இவன் சொந்த காசை கொடுக்கல, ஊரா மன்றம் தான் எடுத்து கொடுக்குறான். அது வேற வேற விஷயம். இதை வேற பெருமை வேற தான் தர்ற மாதிரி. ஏன் அண்ணி இப்போ பண்ணுறாங்க? ஐயோ பாவம், அவங்க சிலதெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த மாதிரி கேள்வி கேட்குறானுங்க இவனுங்க. உங்க கூட இருந்த பாவத்துக்கு அந்த லேடி அவன் அந்த கேள்வி கேட்குறான். அதையே ஒன்று டே இது என் குடும்ப விஷயம்டா விழுங்கடான்னு சொல்லி நிறுத்த மாட்டேங்கிற. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இஸ் வெரி டேஞ்சரஸ் கபிலன். ஆக்சுவலாகவே நம்மளுக்கு இருக்கிற வெறுப்பு அதெல்லாம் வேற விஷயம். ஒரு நிமிஷம் போஸ்ட் வேற யாருக்குன்னா கொடுங்க. ஓகே ஓகே. லஞ்ச் டைம், பையனை பசிக்க ஆரம்பிச்சிச்சு, போயிடுவான். 1 மணி 1:30 மணி 9:30 மணி கரெக்டாடா? போலனா கேண்டீன்ல சாப்பாடு கல்யாணம் பரவாயில்லையா? இல்லை சாப்பிட்டோம். இந்த நாய்க்காக நாங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு அணில் ஒன்று வந்திருக்கு, இது எக்ஸ்பைரினா ஃபாலோ பண்ணுற அணில் கொடுங்க, எந்த அணிலாம் கொடுங்க, வரட்டும். என்னடா கதறிட்டு இருக்கீங்க? என்ன கதறீங்க? ஆனா ஆடியோ படி கரெக்டாக தான் இருக்கு. ரேடியோ செட்டப்லாம் கரெக்டாக இருந்துச்சு, பேனர்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆடியோ ரிலீஸ் பண்ண டைம் தான் தப்பு. அண்ணன் கரெக்டாக மேடைக்கு ஏறுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி அதை விட்டுருக்கணும், அப்பதான் கரெக்டாக இருந்திருக்கும். டேய் ரெஜினால்டு ட்வீட்ல மட்டும் தான் அபியூஸ் பண்ணியா? பேசுடா சனியனே. எனக்கு கபிலன் ப்ரோ தான் பிடிக்கும் ப்ரோ. கபிலன் சன்னியஸ் வந்து பிச்சு எடுக்கிறாங்க. உழைப்புக்காக தான் வந்திருக்கோம் நாங்க, உண்மையா மக்களுக்கு உழைக்க போறோம்ன்றதுக்கு அந்த நியூஸுக்கு திருசா வீட்டுல நாயை தூக்குற போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க. கொடூரமா அடிக்கிறாங்க சன்னியஸ். விவசாயம் பண்ணு சொன்னதுக்கு வந்து அந்த இந்த படத்தை எடுத்து போட்ட உதயா படத்தை நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு சீன் மாதிரி எடுத்து போட்டு விட்டாங்க. கபிலன் ப்ரோ எப்பா கபிலன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, ஏற்கனவே அண்ணா வாய வச்சிட்டு இருக்காரு. அதை எடுத்துலட்டுமா? சரி அவரு லைன்ல வந்து கூப்பிடுங்க. எனக்கு கபிலன் ப்ரோ தான் வேணும், எனக்கு அவரை தான் பிடிக்கும். இருங்க டோக்கன் வாங்கிட்டு முதல்ல முட்டி போட்டு நில்லுங்க, முட்டி போடுங்க சொல்றோம். நாங்க கரெக்டா சொல்றோம். இல்ல நீங்க முதல்ல முட்டி போட்டு தான் நிக்கிறீங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல அது கண்ட சரி பண்ணுங்க. அவர்தான் அண்ணன், இப்பதான் முட்டி போட்டிருக்காரு அண்ணன். அது எப்பவுமே டிவிக்கு துண்டு போடுவார்ல, இன்னைக்கு வந்து பச்சை துண்டு போடுறதுல அடையாளம் தெரியல போல இருக்கு. அதனால நீங்க எல்லாம் முட்டி போட்டு இருந்தீங்களா? எல்லாம் இளம்புங்க, உங்களுக்கு முட்டி வலிக்கும், இளம்புங்க தேஞ்சிடும். சரி முட்டி தேய்ட்டோம். அண்ணனுக்கு மொத்தம் காவேரியில எத்தனை டிஎம்சி தண்ணி தெரியும்? சொல்லு பேசு. என்ன ப்ரோ அடுத்த கேட்ட பதில் சொல்லணும். அண்ணன் நொண்ணனுக்கு காவேரியில தமிழ்நாடு காவேரி மேலாண்மை ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? வாயில கர்நாடகால இருந்து காவேரி கர்நாடகான்னு ஏன் வாயில வரல? அந்த நாதாரி நாய்க்கு வாயில ஏன் வரல?
ப்ரோ யாராவது ஒரு ஆள் பேசுங்க ப்ரோ. இப்படி மாத்தி மாத்தி பேசினா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க ப்ரோ. ஒத்தாள் பேசுறேன், ஒத்தாள் தான் பேசுறேன், ஒரே ஆள் தான் பேசுறேன். ஓகே ப்ரோ பதில் சொல். சொல்லுங்க. அவன் நொன்ன வாயில அந்த நாதாரி நாய் வாயில இருந்து கர்நாடகான்னு மட்டும் ஏன் வாயில வரல? காவேரி எங்கேருந்து வருது? எங்கேருந்து தண்ணீர் பங்கீடு மேலாண்மை குழு, காவேரி மேலாண்மை குழு எங்க வச்சிருக்காங்க? யாருகிட்ட இருந்து நம்ம தண்ணி பங்கு வாங்குறோம்? அவன் வாயில இருந்து ஏன் காவேரின்னு வந்த வாயில ஏன் கர்நாடகா ஏன் வாயில வரல? கூல் 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 ப்ரோ. ரொம்ப இதாவறீங்க. கூல் ரொம்ப கூல் ப்ரோ, கூல் ப்ரோ. வாயை திறந்து இப்ப நான் எடுத்துட்டேன் ப்ரோ. இப்ப நீ பேசு ப்ரோ. அண்ணன் வாயில, உன் வாயில இல்ல, அண்ணன் வாயில, அண்ணன் வாயில. இப்ப சிரி, இப்ப சிரி, இப்ப சிரி. அண்ணன் வாயில இருந்து இப்ப நான் எடுத்துட்டேன். இப்ப நீ பேசு சிரி. நீங்க எப்பவும் ஜிப்புக்குள்ளதானே இருக்கீங்க ப்ரோ. காலையிலே தொடங்குனீங்கன்னா விஜய் அதான் தெரியல. திமுக ஜிப்ல யார் இருக்கிறான்னு ஊருக்கே தெரியுமே. கொண்டாட்டி அங்க ஊர்ல கேஸ் போட்டிருக்கான், கொண்டாட்டி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான். திமுக தான் சதியா. நேத்து உட்காந்து ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்தாங்களாம். திமுக சதியா. நீ வப்பாட்டியும் கூட்டியாலையும் கூட உட்காந்து குடும்பம் நடத்துவா. எல்லாத்துக்கும் திமுக தான் சதியா? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு? இல்ல அப்படி திமுகனே வச்சுப்போம் சரியா. இருக்கிற ஒரு பொண்டாட்டியை நீ ஒழுங்கா காப்பாத்தாம வீட்டுக்குள்ளேயே திமுக காரன் பொண்டாட்டி வச்சு வாழ வக்கு புண்ட இல்ல. இதெல்லாம் வந்துருக்குள்ள திமுக காரன் வந்திருக்கானே. உன்னை நம்பி நாங்க எப்படி நாடகம் சொல்லு? இல்ல ஜிப்சி ஒண்ணு பெத்த பொண்ணு உன்னை நம்பலடா, பெத்த பொண்ணு உன்னை நம்பலடா. கொடுமையா பண்றா. இதை விட அசிங்கம் வேற என்னடா இருக்கு? பெத்த பொண்ணு விஜய நம்பல. ஒரு 10 பேர் இருங்க விஜய் ரசிகர் கொஞ்சம் இருங்களா. இல்ல எல்லா மீட்டிங்லயும் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுவார் இல்லையா? ஏன் இந்த மீட்டிங்ல பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசல? அங்க சந்தி சிரிக்குது இல்ல. அங்க சங்கீதா இல்ல, அவர் சொல்லிட்டு ஏன்னா எல்லா மீட்டிங்லயும் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு. இந்த மீட்டிங்ல ஏன் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசல? யார் கட்டதுற ப்ரோவா? யாரு? ஆமா ஆமா சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசணுமா? உங்க கட்சியில பேசல உங்க தலைவர். நீ ஏன்டா பேசுற? உன்ன பேச சொல்ற ப்ரோ. நான் பேசுறேன் ப்ரோ. கட்டதுற ப்ரோ. நீ இல்ல புரியல. நீ இல்ல நீ யாரு? நீ என்ன விஜயா? நீ என்ன சங்கீதா புருஷனா? நான் வந்து விஜயோட தம்பி ப்ரோ. நீங்க விஜயோட தம்பி. அவங்களாம் அங்க இருக்கியோ, ஜிப்பு கிட்டே இருக்கியோ, வெளிலவா? இல்ல நீங்க எப்படி ரஜினியோட ஜிப்புக்குள்ள இருக்கீங்களோ அதே மாதிரி நான் இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்போ விஜயோட தம்பி தொம்பின்னு சொல்லிட்டு இருந்தானே. கேட்ட கேள்வி பதில் இல்ல. கட்டதுரை கேக்குறாரா, ஜிப்சி கேக்குறாரா? இல்லன்னா பதில் சொல்லி அறுத்து தள்ளிடுவேன் மயிறு. சரி கட்டதுரையே கேக்குறேன். இந்த மீட்டிங்ல எல்லா மீட்டிங்லயும் பேசியிருந்த ஆளு இந்த மீட்டிங்ல ஏன் பேசல பெண்கள் பாதுகாப்பு பத்தி? குறிப்பா எல்லா மீட்டிங்லயும் பேசுவாரு. நேத்து முழுக்க ஒருத்தன் கடையை காலி பண்ணிட்டு இழுத்து ஓட்டு ஓடனா என்ன? உன் கட்சியில இருக்கிற ஒரு அத்தை ஐயா என்ன அடிக்கிறாங்க, ஐயா என்ன மிதிக்கிறாங்க, உட்காந்து கதறிட்டு உட்காந்துது என்ன? ஊரே பத்திரிகையாளர் சங்கம் உட்காந்து கண்டனம் தெரிவிச்சது. இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி பேசல. பத்திரிகை ஊடகங்களுக்கு இந்த மாதிரி உன் கட்சிக்காரன் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டான். ஏதாவது ஒண்ணு உன் கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒண்ணு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறியே மயிறு. ஏதாவது இது வரைக்கும் பெண்களுக்கு இருறா பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுற மயிறு. உன் வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு பாதுகாப்பு ஒண்ணு கொடுக்க முடிச்சுதா? தெரியுமா ப்ரோ? உன் மேல உன் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம என்ன பிஸ்பி கடை தெரிய போகுது? பிஸ்பி யார்? விஜய் பொண்டாட்டியா? சொல்லு. நான் பதில் நான் பேசல. பிஸ்பி யார்? விஜய் பொண்டாட்டியா? ஹலோ பிஸ்மி யாரு? விஜய் பொண்டாட்டின்னு சொல்லிடுறேன். நான் வாய முட்டி கம்முன்னு போயிடுறேன். ஏன்னா பிஸ்மி சொல்றதா கரெக்ட், நான் ஏத்துட்டு போயிடுறேன். என்னப்பா எல்லாமே சரிதானப்பா? டக்குன்னு முடிவு பண்ணிடுவோம். அப்புறம் நாளைக்கு நம்ம பார்த்து 2 பேருக்கும் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? நீங்க தான் விளக்கு பிடிக்கணும் ப்ரோ. அப்ப அண்ணன் பிஸ்மி 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் பண்றதுக்கு ரெடின்ற அப்படிதானே? ஆமா நீங்க போய் விளக்கு பிடிக்க ப்ரோ. அதுக்குதான் ரூட் இல்ல அதுக்குதான் ரூட் 25 ரூபா தராங்களே. அதுக்கு நீங்க தான் விளக்கு பிடிக்கணும். 25 ரூபாய்க்கு விளக்கு பிடிக்கிறீங்க நீங்க. கரெக்ட் தானே கவிழன்? 25 ரூபா கொடுத்தா விளக்கு பிடிப்பாங்க. 25 ரூபா மண்ணெண்ண விளக்கா இல்ல வந்து என்ன விளக்கு? இந்த நின்னு எரியுமே பெட்ராமாஸ் லைட் அதுவா இல்ல மண்ணெண்ண விளக்கா? இல்ல ப்ரோ ஜிவிடி அதான் கொஞ்சம் பிரகாசமா இருக்கும். எண்ணெய் ஊத்த ஜிவிடியா? நாங்க 25 எல்லாம் இது பண்ண மாட்டோம். நாங்க வந்து நல்ல கண்ணு இழுத்து ஜிப்சி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியாயா? பெண்கள் பாதுகாப்பு பத்தி இந்த மீட்டிங்ல பேசுறாரு. இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு நல்லா அப்படியே இழுத்துதுங்க. நல்லா அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன். ஏதோ முட்டி போட்டுன்ற மட்டும் ஜிப்சி பேசுறது மட்டும் காதுல கொய்யின்னு கேக்குது. ஓ தூங்கிட்டு இருந்தீங்களா ப்ரோ? தேங்க்யூ தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து வந்துருக்கீங்க. டேய் நானாவது தூங்குறேன்டா. உன் அண்ணன் வாழ்க்கை முழுக்க எவ்வளவு கூடயோ தூங்கிட்டு இருக்கான்டா. அதை கேக்குறது வச்சிருக்காடா. எவ்வளவு கூடயோ போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான்டா.
கட்டின பொண்டாட்டி வந்து கேள்வி கேட்குது, ஏன்டா இம்மோ நாளா நிர்வாகி கூட்டம் ஒண்ணு நடத்துறீங்க, இது வரைக்கும் இம்மோ நாளா என்ன போட்டோ தூக்கிட்டு சுத்துறீங்க? அஜித் போட்டோவையும் விஜய் போட்டோவையும் சேர்ந்த மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? பொண்டாட்டி போட்டோவையும் புருஷன் போட்டோவையும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன டேய், உங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டோ தூக்கிட்டு சுத்திட்டே இருப்பீங்களா? ஏண்டா 10 பேர் இருக்கீங்க. ஏண்டா நான் கேட்கறத பதில் சொல்றா. வாழ்க்கையில இருடா, விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் ஒண்ணு அஜித் போட்டோ தூக்கிட்டு அஜித்தும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை கொண்டு போய் கொடுப்பாராம். அவர் சைன் போட்டு கைது போட்டு கொடுத்து நோட்டு வரான். கேட்டா நாங்க 2 பேரும் ஆன்லைன்ல நாங்க 2 பேரும் டே அவனுங்க அஜித் ஃபேன்ஸ் கழுவி ஊத்துறானுங்க. என்ன வெக்கமான சூடு இருந்தா அவனுகிட்ட போய் ஒரு 2 வாரத்தை பேசி காட்டு பார்ப்போம். அதுக்கு வக்கு மயிர் இல்ல. அடுத்தது என்ன பண்ணானுங்கன்னா அடுத்து என்ன பண்ணானுங்கன்னா அவன் கொஞ்சம் மியூட் போடு. அது 1 நம்பர் அபியூஸ். அது கொஞ்சம் மியூட் போடு ஹனிஃபா. அவனுக்கு மனு மட்டும் தனியா மியூட் போடு. அடுத்து என்னடானா போட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு திருவாரூர்ல இருந்து வரைக்கும் சுத்திட்டு இருந்தானு. இப்ப அதே மாதிரி போட்டோ எடுத்துட்டானு. என்ன தெரியுமா? அஜித் விட்டானுங்க. இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் தி டாபிக் சங்கீதா தானே. ஏய் அண்ணனையும் அண்ணியும் ஒன்னா எடுத்து வச்சு இந்த என்ன ஸ்டேடியமாடா, வி வான் சிக்ஸர் வி வான் சிக்ஸர்னா வி வான் கப்புள்னு என்னடா அது? இல்ல புரியல. அப்ப ஒத்துக்கிற இம்மா நாளா சுத்தாம எதுக்குடா நீ புருஷன் முன்னாடி போட்டோ எடுத்து சுத்துறீங்க? மானம் கேட்டவன. நீ நியாயமா பார்த்து நீ திரிஷா போட்டோவே விஜய் போட்டோவே எடுத்து போடணும். நீ அங்க போய் கொடுத்து அண்ணன் கொடுத்தா அண்ணன் நல்லா அப்படி குளு இருக்கும். இல்ல இன்னொரு நடிகை ஒண்ணு இருக்கு, இல்லன்னா இன்னொன்னு உயரமான ஒரு நடிகை இருக்கு, அது போட்டோவை கொடுத்துட்டு அண்ணன் கிடு ஒன்ன பக்கத்துல உட்கார வச்சு முத்தியமா கொடுத்துருப்பாரு. உனக்குலாம் அடிச்சாரு பாரு கிஸ் உனக்கு. இல்ல கபிலன் ஏடிடி நியூஸ்ல இப்போ இப்ப ஏடிடி நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது அவங்க பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கறதுக்கு கிளம்பிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் அதிகமா ஜீவனாம்சம் தரேன், நீங்க பேட்டி எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு புரோக்கர் மூலியமா வச்சு பேசியிருக்காங்க. யாரு ஜீவனாம்சம் இவனா கொடுப்பான்? ஏங்க இவன் அந்த பொம்பளை வந்து பெரிய பணக்காரின்றனாலதான் கல்யாணமே பண்ணா. ஏபிபி நியூஸ் நம்பாதீங்க. அதிகமா ஜீவனாம்சம் தரேன் நான் கம்முனர்னா ஏங்க இவங்கள்ட்ட இல்லாத பணமா? இவன் பிச்சைக்காரனா இருக்கும் போது அந்த அம்மா கோடீஸ்வரி இல்ல. அப்ப அவங்க வெளியே போனப்ப கூட அவங்களை கேவலப்படுத்துறான் பாருங்க. அவன் பொண்டாட்டிய கூ வச்சு வாழ வக்கு மயிர் இல்ல. இவர் விவசாயிகளை பார்த்து காப்பாத்த போறாராம். எங்க அவன் ஆளகானம்? ரெஜினால்டு என்னடா ஒண்ணுமே பேசல. நான் போய் இது பண்ணிட்டு வரேன். நான் போய் சாப்பிட்டு வரேன். மறுபடியும் வந்துச்சுன்னா எழுப்பி விடுங்க. நான் போய் சாப்பிட்டே வரேன். தூக்கம் வர போயிடுச்சு. இல்ல நான் ஸ்பேஸ் போடும் போதெல்லாம் என்ன அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரோ நான் பயங்கரமா 2 பேர் இருக்காங்களே கோஸ்ட் அனிப்பா மெட்ராஸ். நான் போய் சாப்பிட போறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டு அந்த ரெட் டிராகன் ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, அவனை தூக்கி மேல கோஸ்ட்ல ஏத்துங்க. நல்லா கண்ணு அசந்தேன். ஏதோ ஜிப்சி கத்துறது மட்டும் காதுல விழுது எனக்கு. சரி போய் சாப்பிட்டுருப்பா. நீ போய் பேசிட்டு எங்க அந்த அபியூசர் போயிட்டான் ஜிப்சி ப்ரோ. நான் பயங்கரமா அறுத்து தள்ளுவான்னு நினைச்சேன். பயங்கரமா அரசியல் பேசி கிழிச்சு தள்ளிடுவான். ஒண்ணுமே பேசல. அவன் எப்படி பேசுவான்? என்ன இருக்கு பேசுறான்? அபியூஸ் தான் பண்ண முடியும் அவனால. 2 தான் ஆப்ஷன். இங்க ஒண்ணு அபியூஸ் பண்ணணும். ஒரு ட்ரோல் ஒண்ணு போச்சுல்ல, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் எல்லாம் கலெக்டர் இவங்களெல்லாம் நான் சமபாதியா பெண்களை வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட திமுக ஒருத்தர் ஆண் தாசில்தார் பெண் தாசில்தார், ஆண் ப்ரொஃபசர் பெண் ப்ரொஃபசர்ன்னு சொன்ன மாதிரி அது இன்னைக்கு கண்டென்ட்டா மாத்திட்டாயா. ரேஷன் கடையில ஆண் அடையாளர்களுக்கு ஆண்கள், பெண் அடையாளருக்கு பெண்கள் இருக்காயா. கரும முடிச்சா வெற்றி கொண்டான் பேசுனது தானே. ஆமா, அது அப்படியே நீங்க சொல்லியிருக்காம பாருங்க. ஆண் அடையாளருக்கு ரேஷன் கடையில யார் போட்டா என்ன? இங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணமா? இங்க ஆண் அடையாளர்கள் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபார்மேட். இவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க அண்ணா நேத்து எழுதி கொடுத்து இன்னைக்கு பேசுறாருன்னு. அதுதான் கிடையாது. இந்த நம்ம சைட்ல அவன் படத்துல இருக்கும் போதும் இப்போ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா 1 மாசம் விட்டு அண்ணன் பேசக்கு முன்னாடியே 1 மாசம் முன்னாடி இல்ல 2 மாசம் முன்னாடி அதை பத்தி வெளில லீக் பண்ணிடுவாங்க. அது யார் மூலமாவும் லீக் பண்ணுவாங்க. அது போகும். நாம அதை ட்ரோல் பண்ணுவோம். ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அண்ணன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உச்சத்துல இருக்கேன்றத முதல்ல இவன் சொல்ல மாட்டான். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இவன் சொல்லியிருக்க மாட்டான். மத்தவங்க எல்லாரும் சொல்ல வைப்பான். அதே மாதிரி நான் 200 கோடி வாங்கிட்டேன் அப்படின்றத இவன் சொல்ல மாட்டான். மத்தவங்களை வச்சு சொல்ல வைப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இவன் வருவான். அது இவனுங்க வேலையே இதுதான். அது ஒரு மாசம்
இல்ல அதுக்கு முன்னாடி லீக் பண்றது, லீக் ஆமா பண்ணா திரும்ப திரும்ப சொல்லுவானுங்க, ஒரே விஷயம் இல்ல சொல்லுவாங்க. ஜிப்சி ரேஷன் கடையில ஆண் இடையாளர்கள் ஏன் இருக்கிறாங்கன்னா 10 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி மூட்டை இறக்கி இறக்கி டக்கு டக்குன்னு வரவங்களுக்கு லைன்ல ஆண் பெண் எல்லாரும் ஆம்பளை லைன் பொம்பளை லைன் எல்லாரும் வருவாங்க, அடுத்தடுத்த பில்லை கொடுப்பாங்க. அந்த பில்லை கொடுக்கும்போது எடையை போட்டு டக்கு டக்குன்னு அரிசி சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப ஆண் இடையாளருக்கு ஆண்கள் பெண் இடையாளருக்கு பெண்கள்னு வைக்கிறிய. இப்ப எனக்கு புரியல. இப்ப இப்ப நீயும் நானும் பில்லு போட்டா இப்ப ஒரு ஆம்பளை லைன் பொம்பளை லைன் வந்துட்டாங்க, ஒரு பொண்ணும் கொடுக்குறாங்க ஒரு ஆணுங்களே, இப்ப 2 ஆம்பளைக்கு போட்டேன் நீ இந்த பொம்பளைங்களுக்கு நீ போடு அப்படின்னு சொல்லி நவுந்து போவாங்களா? எனக்கு புரியவே இல்லையா, என்ன இளவியா இது ரேஷன் கடையில இப்படி இப்படியா போட முடியும்? இன்னொன்னு ரேஷன் கடைக்கு அதிகமா போறது பெண்கள் தான் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா, கரெக்டா? இல்ல அப்ப பொருள் வாங்க போறவங்க 2 ஆமா பேரும் போவாங்களா? எனக்கு அதான் புரியல. பொருள் வாங்கறதுக்கு அந்த கூட்டுறவு இதுக்கு போறதுக்கு 2 பேரும் போவாங்களா? ஆணும் போவாங்க பெண்ணும் போவாங்க போல, ஒரே இடத்துக்கு பொருள் வாங்கிட்டு வரதுக்கு. என்னையா இவன் பேசிட்டு இருக்கான்? அதுதான் சொல்லுவான்ல, அதாவது இவன் என்ன பண்ணுவான், இவன் ரேஞ்சுக்கு நம்மளை இறக்கி விட்டுருவான் கீழே, நம்மளும் இவனை மாதிரியே பேத்திட்டு சுத்திட்டு இருக்கணும். அதுதான் இவனோட சக்சஸ். ஆக்சுவலா அவன் வந்து வேற ஒன்றும் பண்ணவே மாட்டான். இன்டெலெக்சுவலா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி ஒரு 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 புது விஷயத்த ஒன்று சொல்லுவாங்க, யாராவது ஒன்று சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, அதுக்காக நம்ம விஷயத்த தேடி நிறைய அது தேடும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு விஷயம் மாட்டோம் கண்ணில், அதை படிப்போம், ஒரு விஷயத்த அறிஞ்சுக்கலாம். ஆனா அண்ணன் விஷயத்த அப்படி கிடையாது. உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா, இது வர உன்ன இல்ல இது இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பெண்கள் இதுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னு எப்படி நினைச்சிருக்கான்? நம்ம வந்து அந்த பஸ் விட்டுருக்கோம், விடியல் பயணம்னு பஸ், பெண்களுக்கு ஃப்ரீ பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் இப்படி விடுறோம். இவன் ரேஷன் கடையில எடை போடுறதுக்கு பெண்களுக்கு நான் பெண்களையே போட வைப்பேன். இது ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு குடுக்குறியாடா மழுமட்ட நாயனுக்கு நம்ம கேட்கறது. இது என்ன எந்த வகையிலங்க பெண்கள் முன்னேற்றம் இது? பெண் அரிசி பருப்பு வாங்கும் போது பெண்ணுக்கு பெண்ணையே எடை போட்டா இது என்ன வகையான சமூக மாற்றத்துல பெண்களுக்கு என்ன ஒரு இது கிடைக்கும்? போய் எங்கேயோ போய் ரேஷன் கடையில நின்று பொம்பளைங்களை பாத்துருக்கான். அதுதான் அதோட விளைவு. யார் ரேஷன் கடைக்கு போனது? விஜய் அசகுட்டி விஜய் சின்ன வயசுல போயிருப்பான் ப்ரோ. சின்ன வயசுல என்ன சபரீஷ், என்ன இது வச்சுட்டானுங்களா, ரிப்போர்ட் வச்சுட்டானுங்களா அந்த ஸ்பேஸ்ல? ஐயோ இவ்வளவு நேரம் ஜாயினே பண்ண முடியல எந்த ஸ்பேஸும். இவனுங்க இந்த மாதிரி மொக்க வேலை எல்லாம் செஞ்சுனுக்கானுங்க இவனுங்க. இவனுங்க அதுதான் சொல்றேன், இதுக்குதான் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் வச்சிருக்கானுங்களே. அது அவனுங்க வந்து அந்த அந்த டைம்ல நெகட்டிவிட்டி ஆகக்கூடாதுன்ட்டு அடைச்சிட்டானுங்க. இப்பதான் நான் போயிட்டு போனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். எங்கேயோ அந்த நியூஸ படிச்சிருக்கான், அந்த பெரியார் டேம்ல போய் அந்த ஆழ்கடல்ல போய் டேம்ல போய் செக் பண்றது. லிங்கா படத்துல பாத்துட்டு இந்த நாய் லிங்கா படம் பாத்துருப்பான், பாத்துட்டு ஓ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சொல்லுவோம். அது பேர் என்ன நண்பா? இந்த நாய்க்கு அறிவு. இந்த டேட் ஆக்சுவலி அது யூஎன்ல ரிப்போர்ட் கிடையாது, அது வந்து என்சிஐடிசின்னு ஒரு ரிப்போர்ட். தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு ஐநா சபையிலயும் பேசியிருக்காங்க. அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் சொன்னாரு பாத்தீங்களா, ஐநா சபையிலயும் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் வரும்னு சொல்லி. இருங்க இப்ப அடுத்த மீட்டிங் எங்க போவான், அண்ணனுக்கு ஏபிசிடியே தெரியாதுன்னு சொல்லுங்களேன், வந்து உட்காந்து சொல்லிட்டு இருப்பான், ஃபுல்லா சொல்லி காட்டுவான் பாருங்க. அவன் அந்த மாதிரி தான் இறங்கிட்டான் அவன். டேய் நம்ம ஸ்பேஸ்ல கேட்கிற கேள்விக்கெல்லாம் பாவம் எதுக்குடா, எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் சார் எனக்கு என்னமோ எங்களை சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம கேட்ட கேள்வி தான் அவன் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு இருக்கான். சரி, இது ஒரு தஞ்சாவூர் விஜயை பின்தொடர்ந்து சென்ற போது இந்த விபத்தில் விக்னேஷ் என்பவரும் தலையில் பலத்த காயம், தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதி. மேலும் அருண் என்பவர் கால் முறிந்து ஹாஸ்பிட்டல் அனுமதி. அது கரெக்ட் தான், நான் கெஸ் பண்ண. அது எப்படி நீங்க உயிரே எடுத்துட்டீங்க ஒரே நிமிஷத்துல? நீங்க அதெல்லாம் வந்துரும் ப்ரோ. இல்லையே, இறந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படலையே. ஆக்சிடென்ட் தான் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, ஆனா அந்த பைக் வந்து அவன் தலை மேல விழுந்திருந்தது ப்ரோ. அவன் நோ ஆக்ஷன், அவன் எதுவுமே அவன் ரியாக்ஷனே இல்ல. அவன் அடிச்சடியில பின்னாடி 2 வண்டி அவன் மண்டையில ஏறிடுச்சு. இவனாவது பரவாயில்ல, எழுப்பி நிக்க வைக்கிறாங்க, அப்படியே விழுந்துடுறான். உடம்பு நிக்கல அவனுக்கு, கால் உடஞ்சிச்சு, ஃப்ராக்சர். அது தெரிஞ்சிச்சு, அவனால காலே நிக்கவே இல்லையே. இல்ல இவரை வந்து முதலமைச்சரை வந்து பாராட்டி இருக்கான் அந்த இதுக்கு, ஜனநாயக படத்துக்கு. ஏன் ராகுல் காந்தியை பாராட்டல?
கூட்டணி வரலன்னா தெரியலையே. அது அது ஹியூஜ் லாஸ்ங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்போ கூட ஒரு முதலமைச்சர்லாம் ரொம்ப பாராட்டல. ரொம்ப அவர் வந்து லாஸ். படாம இது ஒண்ணு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாராட்டலாம் செய்யல. சரி அதையாவது சொன்னானே. ஏன் ராகுல் காந்தி தான் இதுக்கு போட்டாரு ட்வீட். ஆமா கரெக்ட். ராகுல் காந்தியும் போட்டாரு. ஏன் பாராட்டல? ஏங்க எலெக்ஷன் தமிழ்நாட்டுல தானேங்க. என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க கேள்வி? ஏங்க அப்ப டெல்லியில இருக்கவங்க எல்லாம் வந்து வேற நாட்டுக்காரங்களா? நம்ம இந்தியாக்காரங்க இல்லையா? இல்ல நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த மாதிரி பேசாதீங்க. முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாதீங்க. எலெக்ஷன் இப்ப எங்க? அதுதான் நீங்க பார்ப்போம். அதான் மெயின். அண்ணா சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப போய் நீங்க ராகுல் காந்தி அவர் இவர்லாம் சொல்லாதீங்க. ஓ கரெக்ட் கரெக்ட். ராகுல் காந்தியை சொன்னா மோடியை சொல்ல வேண்டியதா இருக்கும். எதுக்கு ராகுல் காந்தியை சொல்றது? ஆமா அண்ணா கண்ட தான் பேசினாரு. இன்னைக்கு பாத்தீங்கல்ல பச்சை கலர் துண்டு. என்ன நீ பச்சை துண்டோட வந்திருந்தான் இன்னைக்கு? மோடி எப்படி சொல்லுங்க? விவசாயிங்க. அதனால மோடி சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த விவசாயிகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அப்படியே பாதியில போயிட்டான் பாத்தீங்களா? அதை கம்ப்ளீட்டே பண்ணல. வாக்குறுதி எல்லாம் டீகோட் பண்ண வேண்டியது. மறந்துருப்பான். இல்ல சிஎம் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னது வந்து அது வந்து ஒரு கொள்கை ரீதியில அவர் வந்து ஒரு 2 கூட்டணிக்கு இருக்கிற சண்டை இனி வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இவனையும் ஒதுக்கி விட்ட ஒரு பிரேஸ். அந்த பிரேஸுங்கிறது எங்க 2 பேர் கடையில தான் போட்டின்ட்டு அது கூட புரியாம இது வந்து தற்கொலை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வேற சொல்றேன். ஐயா அவனுக்கு நீ என்ன பேசணும்? பிஜேபியோட நாய் பேசு. ஐயா இது வந்து அது என்ன சொன்னாங்க? என்ன கூட்டம் இது இன்னைக்கு நடந்தது? நிர்வாகி கூட்டம். கட்சி நிர்வாகிகள் கூட்டமா? நிர்வாகிகள் கூட்டம். கரெக்டா? நிர்வாகிகளுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஏஜ் லிமிட்டா இருக்காப்பா அந்த நிர்வாகிகள் சேர்றதுக்கு? கிடையாது. கபிலா ஜிப்சி ப்ரோ அவங்க பிஎல்ஓல பாத்தீங்களா 10 வயசு பையனெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. நிஜமா புரியல. 12வது படிக்கிற பையன் வந்திருந்தான். குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. உள்ளே விட்டுருக்காங்க. நிர்வாகிகளுக்கு வயசே இல்லையாப்பா? பிறந்த குழந்தை வந்து நிர்வாகி ஆயிடலாமா? இல்ல இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து ஆம்புலன்ஸ் வெளியே போவோம், அது கேப்ல நீங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆம்புலன்ஸ் கரெக்டா வெளியே போகுது, எல்லாருமே பூந்துட்டானுங்க அந்த கேப்ல. ஆமா ஆமா அந்த கேப்ல ஓடினாங்க. ஆமா இல்ல அது இல்லாமல உள்ள 4000 அந்த 4000 நம்பர்ஸ்ன்றது வேற. இவங்க மேல ஈஸியா கேஸ் போடலாம். ஆக்சுவலா என்ன பண்ணா உள்ள விட்டுட்டு வெளில வரும்போது லாக் பண்றோம். போலீஸ் எண்ணி விடணும். கடைசியில வரலாம் பிடிச்சிடணும். ஆக்சுவலா அதை பண்ண மாட்டான்றாங்க இவங்க. ஆக்சுவலா நிறைய சின்ன குழந்தைங்க பார்த்தேன் உள்ளே. ஃப்ரண்ட் ரோல அந்த லேடிஸ் ரோக்கு பின்னாடியே நிறைய சின்ன பசங்க பார்த்தேன். ஒரு 3வது 4வது படிக்கிறது 5வது 6வது படிக்கிற பசங்க மாதிரிலாம் காணுங்க. அதெல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்களை பத்தி தெரியும். இவனுங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் எப்பவுமே. மக்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆமா 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 அது எப்பவுமே நடக்கிறது தானே. ஒருத்தன் வண்டியில ஏறி ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறான். வண்டியில அப்படியே ஏறிட்டான், செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அவனை அந்த வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கிடே இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் கேஸ் விழுந்திருந்தானா என்ன பண்ணுவான்? அவனா செக்யூரிட்டி மாதிரி கெட்டியா புடிச்சுக்க போறான். அவன் செல்ஃபி எடுக்கிற மோகத்துல கையை விட்டானா என்ன வருது? வண்டி சக்கரத்துல தான் மாட்டுவான். இவன் கண்டுக்க மாட்டான், போயினே இருப்பான் இவன். அவனுக்கு இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்க? Y குரூப் Z குரூப் இருக்கானுங்க. என்ன பண்றானுங்க அவனுங்கெல்லாம்? இல்ல இவனுங்க இந்த டிராமாவே வந்து இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். நாளை பின்ன நீ வந்தன்னா ரோட்ல வருவ, ஊரே இவனுங்களே உன்னை பார்க்க ஓடுவானுங்க. மக்களுக்கு உன்னால இடங்கள்லாம் ஜாஸ்தி. இவன் பண்றதை யோசிச்சே பண்ண மாட்டேன்றானுங்க. ஆக்சுவலா அதையும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் எங்க இப்ப நம்ம டிவியில பாக்குறது ஃபுல்லா இந்த அணில் குஞ்சுங்க தான் தற்கொலைக்கு வச்சுக்கோங்களேன். இந்த சாதாரண மக்கள் நம்மள மாதிரி அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? எரிச்சலாக இருக்கும், ரொம்ப இரிட்டேட் ஆகும் ஆக்சுவலா இந்த மணல்ல. ஏன்னா சாதாரணமாக நான் பார்த்துருக்கேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கும்போது கொண்டாட்டம் நடக்கும்போது அங்கே டிராஃபிக் எல்லாம் வரும்போது மக்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். சில தியேட்டர் முன்னெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோல கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டானுங்க. இல்ல கொஞ்சம் ஆக்சுவலா டிராஃபிக்கை சொல்றேன், நான் பிஹேவியர் சொல்ல, வெறும் டிராஃபிக்காக சொல்றேன். ஆக்சுவலா டிராஃபிக் வரும்போது மோஸ்ட்லி இந்த கோயம்பேடு இல்ல தியேட்டருக்குள்ள போறப்ப வேணா ஒரு புஷ் இருக்குமே தவிர்த்து இந்த நாய்ங்க லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே கடுப்பாவாங்கன்னா இவன் போற இடம்லாம் இதான் பண்ணிட்டு இருக்கான். அந்த சாதாரண மக்கள் ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. ஜிப்சி அந்த பையன் டேஞ்சரா இருக்கானா ஜிப்சி?
அந்த தலையில அடிபட்டு இருக்குல்ல, அவன் ரொம்ப சீரியஸா இருக்கானா. ஜிப்சி ப்ரோ, எதுக்கும் ஒரு நீங்க 10 லட்ச ரூபா ரெடியா வச்சுக்க சொல்லுங்க அவனை. இல்ல ஜிப்சி ப்ரோ, FDFS சொல்றீங்க. சும்மா நார்மலா நம்ம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாரோ ஒருத்தன் ஒரே ஒரு பைக்ல வந்து இப்படி கண்ட மணி ஓட்டிட்டு போனாலே நம்மளுக்கு அவ்வளவு எரிச்சல் வரும். ஆமா. ஏமா சுக்குட்டி, ரேஷன் கடையில ஆண் அடையாளருக்கு ஆண்கள், பெண் அடையாளருக்கு பெண்கள் அப்படி இருக்கும்போது லாஸ்டா வந்து இப்ப சப்போஸ் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டானா ஒரு ஆண் முதலமைச்சர் ஒரு பெண் முதலமைச்சர் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ரிசாக்கு கண்டிப்பா சார் இருக்கு. கொடி 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 படம் நான் போட்டேன், ஒரு ஆண் குயின் ஒரு பெண் குயின் போட்டேன். கொடி படம் தான் ஞாபகம் வருது பிளாக் பேந்தர் எனக்கு. இது சங்கீதா பிரஸ் மீட் கொடுக்குறாங்களாம், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்களாம் 6ஆம் தேதி. பாருங்க சபரி ப்ரோ, வரல டென்ஷன் ஆயிடுவேன். அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்கு. நான் தான் சொல்றது தான் வந்துச்சு. ஏபிடி நாடுன்னு ஒரு நியூஸ். இல்ல ஃபுல்லா மீட்டிங் அது ஏபிடி நாடு நியூஸ் ஃபேக். ஆனா இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் ஒன்னும் அந்த அளவுக்குலாம் இல்ல. எப்பவுமே கொஞ்சம் பேசுற அளவுக்கு இருக்கும். அதுக்கே அவனுங்க தற்கொலைங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. மத்த நாள்லாம் அப்படியே அறுத்து கிழிச்சிடுவாரு. சும்மா இருக்கும், போர் அடிக்குது. மத்த நாள்லாம் அறுத்து கிழிச்சிடுவாரு. மெட்ராஸ் பையன் ரொம்ப தான். இல்ல சபரிஷே, இல்ல இன்னைக்கு அவனே பேசி அவனே கை தட்டினானே. என்ன மெட்ராஸ் பையன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்கல. அப்படியே போடும்போது வந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு அந்த பாட்டு போட்டிருந்த தஞ்சாவூருக்கும் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கும். கண்டென்ட் என்னடா மைன்னு பேசி வச்சிருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது கலாய்க்கிறதுல கூட இதுல கண்டென்ட் இல்ல, கலாய்க்கிறதுல கண்டென்ட் இல்ல. அந்த அளவுக்கு தான் இவனுடைய ஸ்பீச் இன்னைக்கு இருந்துச்சு. இல்ல எனக்கு அந்த இது ஃபுல்லா பார்க்கல. என்ன பேசினா அவனே கை தட்டிக்கினா? யாராவது இருந்தா சொல்லுங்க. அவனே கை தட்டிக்கினா நம்ம அவனே பேசி. இல்ல ஒரே நிமிஷம் கட்டான மெட்ராஸ் பையன் கலாய்க்கிறாரு. கண்டென்ட் இல்லைன்னா கீழே தக்குரி நினைச்சுக்கோம். அப்ப எங்க நம்ம என்ன சூப்பரா பேசிட்டாரு போலன்னு. நான் அரசியல் பேசுறவங்களுக்கும் பதில் சொல்ல, அதுல கண்டென்ட் இல்ல. கலாய்க்கிறதுக்கும் கண்டென்ட் இல்ல. நீங்க வந்து எடுத்து வச்சு ஸ்பேஸ் போட்டு பேசுவோம், அதுல ஒரு கண்டென்ட் இல்ல. ஒன்ன இன்னைக்கு வச்சதுக்கு பேரு புலம்பல், ஒப்பாரி. அந்த ஆக்சிடென்ட் வீடியோ விட்டுருக்காங்க புது தலைமுறையில. அப்படியே விஜயே பார்த்துட்டு அப்படியே வண்டி எத்தனை போய் சொருவிட்டான். இல்ல அவனுக்கு தன்னை நம்பி வந்தவங்க எல்லாரையும் நடு ஆத்துல ஊத்து போதுதான் அவனுக்கு போல இருக்கு. பொண்டாட்டில இருந்து புள்ளக்குட்டியில இருந்து எல்லாரையும் அப்படிதான் பண்ணுவான் போல இருக்கு. இப்ப அவனை நம்பி கட்சிக்காரன் வரானு அவனையும் நடு ஆத்துலயே விட்டு போறான். அவன் செத்தான்னா பொழைச்சான்னா அப்படின்னு. சொந்த பையனே மதிக்காதவன், சொந்த பொண்ணு மதிக்காதவன், எங்க இவனுங்களை மதிக்க போறான்? இவனுங்க எவனா ஒருத்தன்கிட்ட போய் விஜய் கிட்ட பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் பையனையே உள்ள சேர்க்கல, உங்களை எப்படா உள்ள சேர்ப்பான்? எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள எப்படியா 2 நாள் 3 நாள் வெளியே வராம உட்கார்ந்துட்டு இருக்கான்? அப்படி என்னதான் இருக்கு அந்த வீட்டுல? ஆச்சரியமா இருக்கு. கட்டண சோனியாக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. சன் நியூஸ் கார்டெல்லாம் போட்டு சென்னை பிரஸ் கிளப் பாருங்க, சன் நியூஸ் வந்து எங்களை இப்படி பண்ணுது, நீ எல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு போட ஆரம்பிச்சு சன் நியூஸோட நியூஸ் கார்டெல்லாம் போட்டு. ஒரு ஆள் பொலன்னு பொழந்துட்டாங்க இன்னைக்கு. இல்ல ப்ரோ, அவன் உண்மையை தானே போட்டிருக்கான். எதுவும் இதெல்லாம் போடலையே, ஏமாத்தலாம் இல்லையே. லட்சுமி சுப்பிரமணியன் ஒரு பத்திரிகையாளர் இருக்க மாட்டாங்க, அவங்க தாங்க இன்னைக்கு டிஎல்ல ஃபுல்லா சாம கலாய்ச்சிருக்காங்க. அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு. அவங்க அவர் சூரிய வெற்றி கொண்டாடா நீங்க சொன்னாரு, அதுக்கே ரொம்ப சிரிச்சிருந்தாங்க அன்னைக்கு. அந்த அவங்க பேர் என்ன? அது மேல அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையில் பெண்களுக்குன்னு பெண் அடையாள, ஆண்களுக்கு ஆண் அடையாளம். என்னடா இது கன்றாவி? யாரா இவங்க காசு தரது? போன ஈவென்ட்ல வந்து IRS IAS சொன்னா, இந்த வாட்டி எஸ்பியும் கலெக்டரும் இந்த வாட்டி வந்து ரேஷன் கடைக்கு சொல்றான். ரேஷன் கடைக்கு முன்ன சக்கரை வாங்கியாவது இவனை அனுப்பியிருக்கணும் அவங்க அம்மா. அதனாலதான் இவனுக்கு கூட ரேஷன் வாங்குறாங்களான்னு இல்ல. 500 வீட்டுக்கு எதுக்கு ரேஷன்? 500 வீட்டுக்கு டைரக்டாவே கொடுத்துட வேண்டியதானே. 500 வீட்டுக்கு எதுக்குடா ஒரு ரேஷன் கடை? அந்த கோமாளி இவன் தான் எழுதி கொடுத்துருப்பான் ஸ்கிரிப்ட், அதனால அப்படி பேசுறான். எவன் என்ன எழுதி கொடுத்தாலும் பேசுறது. கொள்கையை கொள்கைன்னு கூட பேசுவான் அவன்.
என்ன செங்கிஸ் வந்து பார்ட்டில இருந்து ரிலீவ் ஆகுறாருமே பதவியில இருந்து. ஆமாமா. காலையில ஒரு ட்விட்டுங்க, அதுக்கே டென்ஷன் ஆயிட்டானுங்க. 5 மாசத்துக்கு பிறகு இது திருச்சி விமான நிலையம் வருகிறான்னு 2 வீடியோ போட்டான் சன் நியூஸ். அதுல போட்டு வெம்பிட்டானுங்க இவனுங்க. அது கரூர் சம்பவம் போட்டிருக்கணும், விட்டானுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகுன்னு போட்டிருக்கணும்.